A is to 5 is equal to B is to 7 is equal to C is to 8 எனில் A plus B plus C divided by A is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல A is to 5 A divided by 5 ரைட் பண்ணலாம். B is to 7 B divided by 7 ரைட் பண்ணலாம். C is to 8 C divided by 8 ரைட் பண்ணலாம். இங்க A plus B plus C divided by A is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்க A கான வேல்யூ இந்த A க்கு கீழே இருக்கிற அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். B கான வேல்யூ B க்கு கீழே இருக்கிற அந்த வேல்யூ, C கான வேல்யூ C க்கு கீழே இருக்கிற அந்த வேல்யூ. அப்போ A plusனா 5 plus B plus B கான வேல்யூ 7 plus C கான வேல்யூ 8 divided by A கான வேல்யூ 5. இதெல்லாம் ஆட் பண்ணா 20 வரும். கீழே 5 கேன்சல் பண்ணா 4. ஆன்சர் will be B. x equal to 1 by 3y மற்றும் y is equal to 1 by 2 z எனில் x is to y is to z is equal to என்ன வரும் கேட்குறாங்க. இங்க x is equal to 1 by 3 y ன்னு இருக்கு. இந்த 1 by 3 இங்க வச்சுக்கிட்டு y இந்த பக்கம் கொண்டு வந்தா x divided by y is equal to 1 by 3. அதே மாதிரி இந்த y is equal to 1 by 2 z இந்த 1 by 2 இந்த பக்கம் வச்சுட்டு z இந்த பக்கம் கொண்டு வந்தா y divided by z is equal to 1 by 2. நமக்கு தேவை x is to y is to z. x is to y is to z. நம்ம இங்க x கான வேல்யூ இதுக்கு நேரா இருக்கிற 1, அதே மாதிரி y கான வேல்யூ இதுக்கு நேரா இருக்கிற 3, அகைன் பாத்தீங்கன்னா y க்கு இதுக்கு நேரா இருக்கிற 1, z க்கு இதுக்கு நேரா இருக்கிற 2. இப்போ இந்த நேரா அந்த 1 இங்க மூவ் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க 3 இங்க மூவ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 into 1 1 is to 3 into 1 3 is to 3 into 2 6. அப்போ ஆன்சர் will be 1 is to 3 is to 6. ஆப்ஷன் B is the correct answer. ஒரு சூடேற்றும் சாதனம் 40 நிமிடத்தில் 3 யூனிட்டுகள் மின்சாரத்தை தண்ணீரை சூடேற்ற எடுத்துக்கொண்டால் 2 மணி நேரத்திற்கு எத்தனை யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுன்னு கேட்குறாங்க. அதாவது 40 நிமிஷத்துக்கு தண்ணீரை சூடேற்ற 3 யூனிட் மின்சாரம் எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 2 into 60 120 நிமிஷம். அப்போ 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. நேரம் பார்த்தோம்னா 40 நிமிஷத்துலேருந்து 120 நிமிஷமா அதிகரிக்குது. அப்போ மின்சாரத்தோட தேவையும் 3 யூனிட்லேருந்து அதிகரிக்கும். அப்போ நேர் விகிதத்தில் இருக்கிறதுனால டைரக்டா 40 divided by 3 is equal to 120 divided by x. நெக்ஸ்ட் இந்த 40 இங்க மூவ் பண்ணிட்டு x கொண்டு வந்தோமா x equal to 120 divided by 40. இந்த 3ஐயும் கொண்டு வந்தோமா மேலே வரும் இன்ட்டு 3. கேன்சல் பண்ணா 120 40 கேன்சல் பண்ணா 3 times 3 into 3 9. அப்போ 9 யூனிட் மின்சாரம் தேவைப்படுது. 3 4 by 7 இன் 63% என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 3 4 by 7 7 into 3 21 21 plus 4 25 divided by 7 எழுதலாம். அதாவது 25 divided by 7, அதாவது 3 4 by 7 இன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்தது 63%, 63%க்கு டிவைடட் பை 100. அடுத்தது 7 63 கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். அடுத்தது 25 100 கேன்சல் பண்ணுமா 4 டைம்ஸ். இங்க என்ன இருக்குன்னா 9/4 இருக்கும். இதை கேன்சல் பண்ணுமா 2.25 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, அதாவது டோட்டலா எத்தனை கிலோகிராம் அதை வந்து கீழே போட்டுட்டு மேலே 25 கிலோகிராமில் 3.5, அப்போ இந்த சின்ன வேல்யூ மேலே போட்டு இன்ட்டு அவங்க எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் 25 100 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் 4 into 3.5 14. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராம் வாங்கிய 36 பழங்களில் 5 பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய பழங்களின் சதவீதத்தை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்போவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் பழம் இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 இருக்கு. மேலே எத்தனை பழம் அழுகிருக்கு, இங்கே 5 பழம் அழுகிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100. அடுத்தது 5 into 100 500 divided by 36. 500 36 கேன்சல் பண்ணால் 1388 அந்த மாதிரி போகும். ஸோ 1389. ஆப்ஷன் வில் பி 21 is to x equal to y is to 25 is equal to 9 is to 15. x, y இன் மதிப்பு முறையே டேஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது x உடைய வேல்யூயும் y உடைய வேல்யூயும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. 21 is to x 21 divided by x ன்னு ரைட் பண்ணலாம். அதே மாதிரி y is to 25 y divided by 25 ன்னு ரைட் பண்ணலாம். is equal to 9 is to 15 9 divided by 15 ரைட் பண்ணலாம்.
இந்த மூணும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு 21/x இங்கே 9/15. அடுத்தது 21, இந்த 15 வந்துச்சுன்னா மேலே வரும், டிவைடட் பை இந்த 9 வந்துச்சுன்னா கீழே வரும், சீக்குவல் டு எக்ஸ். இதை சால்வ் பண்ணால் 35 எக்ஸ். நம்ம எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதேமாரி பாருங்கள் ஒய்க்கு y divided by 25 9 divided by 15. நெக்ஸ்ட் y இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 9, இந்த 25 வந்துச்சுன்னா மேலே வரும், 25 கீழே 15. இதை சால்வ் பண்ணோமா 15 வரும். அப்போ y is equal to 15. நம்ம xy வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போது x equal to 35, y is equal to 15. 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 7:5 7/5 விகித சமம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு x:25 x/25 ரைட் பண்ணலாம். அடுத்தது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 25 பக்கம் கொண்டு வந்தால் 7 × 25 கீழே 5 = x. 5 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 7 × 5 35 x. எக்ஸோடைய மதிப்பு 35. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4,16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது a:b c:d. இதில் முதலாவதுனா a, இரண்டாவதுனா b, மூன்றாவதுனா c, நான்காவதுனா d. அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏக்கான வேல்யூ 4, நெக்ஸ்ட் பிக்கான வேல்யூ 16, நெக்ஸ்ட் சிக்கான வேல்யூ 7:d. 4:16 4/16 ரைட் பண்ணலாம். இதை 7/d ரைட் பண்ணலாம். அடுத்தது இந்த d மேலே வந்துச்சுன்னா d = இந்த 4 வந்துச்சுன்னா கீழே வரும், 16 தான் மேலே வரும். அப்போ 7 × 16/4 கேன்சல் பண்ணுமா 4 டைம் 4 × 7 28. அப்போ நான்காவது விகித சமம் 28. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். x:4/9 3/11:5/33 எனில் எக்ஸின் மதிப்பு காணன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம மல்டிப்ளை போட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போட்டோமா இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா 9/4. அதாவது 4/9 இருக்கு, அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 9/4 = இங்கே 3/11 இருக்கு, இன்ட்டு இது அப்படியே ரிவர்ஸில் 33/5. இப்போ சால்வ் பண்ணால் இந்த 11 33 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 3 3 9. பேலன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 4 இருக்குது, இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4, இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வில் பி 4/5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முக்கோணங்களின் எண்ணிக்கை காணு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா? இப்போது இங்கே 1 2 3, அதேமாரி இங்கே 1 2 3, நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 2 3. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 + 2 + 3 = 6. அதேமாரி இதை 3 ஆட் பண்ணால் 1 + 2 + 3 = 6. அதேமாரி இதை 3 ஆட் பண்ணால் 1 + 2 + 3 1 + 2 + 3 = 6. டோட்டலாக ஆட் பண்ணால் 18. அப்போது இங்கே மொத்தமாக 18 முக்கோணங்கள் இருக்குது. a = 3 1/2, b = 5 3/4, c = 4 3/5, d = 4 3/8 எனில் a × b / c × d என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு a = 3 1/2 3 × 2 6 6 + 1 7/2 ரைட் பண்ணலாம். அதேமாதிரி b 5 × 4 20 20 + 3 23/4 ரைட் பண்ணலாம். அதேமாதிரி cக்கு 4 × 5 20 20 + 3 23/5 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி டிக்கு 4 × 8 32 32 + 3 35/8. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு a × b. ஏக்கு பார்த்தோம்னா 7/2 இன்ட்டு பிக்கு 23/4. அடுத்தது கீழே c × d. அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை போட்டு சிக்கு வேல்யூ பார்த்தோம்னா 23/5. இது அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி எழுதணும்னா 5/23. ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணதுனால நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். அதே மாதிரி டிக்கான வேல்யூ 8/35. நெக்ஸ்ட்டு 7 × 5 35 35 கேன்சல் ஆயிரும், 23 கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி 4 × 8 4 × 2 8. அப்போ இந்த 8 கேன்சல் ஆயிரும். அப்போ = பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி
B. 1 minus 1 by 2 into 1 minus 1 by 3 into 1 minus 1 by 4 into up to 1 minus 1 by 100 is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 minus 1 by 2, 2 into 1 2, 2 minus 1 1, அப்போ 1 divided by 2 into next 3 into 1 3 minus 1 2 divided by 3 into 4 into 1 4 minus 1 3 divided by 4 into up to இங்க 1 into 100 100 minus 1 99 divided by 100 வரும். இங்க பாருங்க இந்த 2 கேன்சல், இந்த 3 கேன்சல், அப்படியே கேன்சல் ஆகிட்டு போவோம். இங்கே 99 வரும், அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போது ஈக்குவல் டு 1 divided by 100. ஆன்சர் வில் பி டி. 1 minus 1 by 2 into 1 minus 1 by 3 into 1 minus 1 by 4 into up to 1 minus 1 by 100 is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 minus 1 by 2, 2 into 1 2, 2 minus 1 1, அப்போ 1 divided by 2 into next 3 into 1 3 minus 1 2 divided by 3 into 4 into 1 4 minus 1 3 divided by 4 into up to இங்க 1 into 100 100 minus 1 99 divided by 100 வரும். இங்க பாருங்க இந்த 2 கேன்சல், இந்த 3 கேன்சல், அப்படியே கேன்சல் ஆகிட்டு போவோம். இங்கே 99 வரும், அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போது ஈக்குவல் டு 1 divided by 100. ஆன்சர் வில் பி டி. வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அதாவது பி ஒரு வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா 3 வேலை செய்வார். ஏன்னா அவரு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாரு. அப்போ ஏ ஒரு நாள் எடுத்துக்கிட்டா பி பார்த்தீங்கன்னா அதே வேலைக்கு 3 நாள் எடுத்துக்குவார். ஏன்னா இவர் ஃபாஸ்டா செய்யறதுனால ஒரு நாள்ல முடிச்சிடாரு, இவர் ஸ்லோவா செய்யறதுனால 3 நாள்ல முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. அதாவது பி எடுத்துக்கிட்ட டைமை விட ஏ பார்த்தீங்கன்னா 24 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 2, 3ல 1 போயிடுச்சுன்னா 2, இந்த 2க்கு தான் 24, அப்போ 1க்கு 12. ஸோ இங்கே 1 சப்ஜெக்ட் பண்ணால் இங்கே 12, இங்கே 3 into 12 36. இப்போ பாருங்க ஏ 12 நாளில் முடிக்கிறாரு, பி பார்த்தீங்கன்னா 36 நாளில் முடிக்கிறாரு. அதாவது இவரை விட இவர் 24 நாள் அதிகமாக எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்க? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காணும்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இருவரும் சேர்ந்துனா 2 பேரும் சேர்ந்துனா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஏக்கான வேல்யூ 12 இன்ட்டு இங்கே பிக்கான வேல்யூ 36 டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ரெண்டையும் ஆட் பண்ணால் 48. இதை சால்வ் பண்ணால் 9 days வரும். அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் பார்த்தீங்கன்னா நாட்கள் 9 நாட்கள். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 60 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காணுங்கன்னு கேட்குறாங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமா வேலை செய்யறாரு. அப்போ பி 1 மடங்கு வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா 3 மடங்கு வேலையை குயிக்கா செய்யறாரு. அப்போ ஏ 1 நாள் எடுத்துக்கிட்டா பி பார்த்தோம்னா 3 நாள் எடுத்துக்குவாரு. ஏன்னா இவர் ஃபாஸ்டா செய்யறாரு ஏ, பி பார்த்தீங்கன்னா ஸ்லோவா செய்யறாரு. ஏ பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 60 நாட்கள் குறைவா எடுத்துக்கிறாரு. இப்ப பியை விட ஏ 60 நாள் குறைவா எடுத்துக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 3ல 1 போயிடுச்சுன்னா 2, இந்த 2க்கு தான் இந்த 60 நாள், அப்ப 1க்கு 30 நாள். இப்போ சப்ஜெக்ட் பண்ணா ஏ பார்த்தோம்னா 30 நாள், பி பார்த்தோம்னா 3 into 30 90 நாள். இப்போ பாருங்க ஏ என்பவர் பியை விட 60 நாள் கம்மியாக எடுத்துக்கிறாரு, சீக்கிரம் அந்த ஒர்க்கை முடிச்சிடறாரு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு, ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஏக்கான வேல்யூ 30 இன்ட்டு பிக்கான வேல்யூ 90, கீழே ஏ பிளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணா 120. இதை சால்வ் பண்ணா 22 1/2 டேஸ் வரும். அப்போ ஏவும் பி சேர்ந்து 22 1/2 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 6 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. அப்போ சி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 4 into 6, நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ்
2 கேன்சல் பண்ணால் 3 4 × 3 12 hours. அப்போ சி மட்டும் 12 மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை தனியாக ஒர்க் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணுவார். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை ரூ 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஏ பார்த்தோம்னா ஒரு வேலையை 10 நாளில் செய்வார். பி அதே வேலையை 15 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, அதுக்கு 2 லட்சம் தொகை வருது. ஏக்கு எவ்வளோ ஷேர் போகும்னு கேட்குறாங்க. இப்போ ஏ பார்த்தோம்னா 10 நாள், பி பார்த்தோம்னா 15 நாள். ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் 30. இங்கே 3 × 30 30, இங்கே 2 × 15 30. 3:2 ரேஷியோவில் பிரிப்பாங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு 2 lakh இன்ட்டு ஏவோட ஷேரு 3 டிவைட் பை டோட்டலாக ஆட் பண்ணால் 3 + 2 5. இதை சால்வ் பண்ணால் 1,20,000 வரும். அதாவது ஏ பார்த்தீங்கன்னா 1,20,000 பிரிப்பார். பிக்கான ஷேர் பார்த்தோம்னா 2 லட்சத்தில் 1,20,000 போயிடுச்சுன்னா மீதி 80,000. பியோட ஷேரு 80,000 ரூபா. எக்ஸ், ஒய் மற்றும் இஜெட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூ 31,000 வழங்கப்படும் எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இஜெட் தனித்தனியே பெறும் பங்குகள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி எக்ஸாமில் more than 2 times கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் பார்த்தோம்னா 4 நாட்கள் வேலை செய்கிறாரு, ஒய் பார்த்தோம்னா 6 நாட்கள் வேலை செய்கிறாரு, இஜெட் பார்த்தோம்னா 10 நாட்கள் வேலை செய்கிறாரு. 3 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கடைசியாக 31,000 ரூபா சம்பளம் தராங்க. ஆளுக்கு எவ்வளோ ஷேர் போகணும்னு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சம்பளம் போகணும்னு கேட்குறாங்க. எக்ஸ் பார்த்தோம்னா 4 days, ஒய் 6 days, இஜெட் 10 days. இந்த மூணுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் 60. இங்கே 15 × 4 60, இங்கே 10 × 6 60, இங்கே 6 × 10 60. இப்போது 15:10:6 ரேஷியோவில் அந்த அமௌண்ட்டை பிரிப்பாங்க. இங்கே மொத்தமாக இதை ஆட் பண்ணால் டோட்டலாக 31 பங்காக பிரிப்பாங்க. 31 பங்குக்கு 31,000 ரூபாய். அப்போ ஒரு பங்குக்கு இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 1000 ரூபாய். ஒரு பங்குக்கு 1000 ரூபாய். இப்போது எக்ஸோடைய ஷேர் பார்த்தோம்னா 15 × 1000 15,000 ரூபாய். அடுத்தது ஒய்யோடைய ஷேர் 10 × 1000 ரூபாய் 10,000 ரூபாய். அடுத்து இஜெட்டோடைய ஷேர் 6 × 1000 ரூபாய் 6,000 ரூபாய். இதை மூணையும் ஆட் பண்ணோமா 31,000 ரூபாய் வரும். ஸோ எக்ஸோடைய ஷேர் 15,000, ஒய்யோடைய ஷேர் 10,000, இஜெட்டோடைய ஷேர் 6,000 ரூபாய். ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவீதம் கேட்குறாங்க. சதவீதத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா? அதாவது சேம் பர்சன்டேஜ் அதிகரித்து சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா x² / 100. இங்கே எக்ஸுங்கிறது 10. அப்போது 10² / 100. 10² 10 × 10 / 100. இதை சால்வ் பண்ணால் 1 வரும். அப்போ 1% அவருடைய வருமானத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதே கொஸ்டினில் ஒரு பொருளுடைய விலை 10% அதிகரித்து 10% குறையுதுன்னா அது லாபமாக நஷ்டமான கேட்பாங்க. எப்போயுமே ஒரு பொருள் சேம் பர்சன்டேஜ் விலை இன்க்ரீஸ் ஆகி சேம் பர்சன்டேஜ் விலை டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது லாஸ் தான், அதாவது நஷ்டம் தான். ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் பார்த்தீங்கன்னா 100%, அதுலேருந்து 25% குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. அப்போது -25, அப்போது 75%. அதாவது 100ல் 25% போச்சுன்னா 75%. 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. அப்போது இந்த 75%க்கு தான் 75%க்கு தான் இந்த 120. அப்போ 100%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x × 75% = 120 × 100%. இந்த சதவீதத்துக்கு இந்த சதவீதம் கேன்சல் ஆயிரும். அதேமாரி இங்கே 25 கேன்சல் பண்ணால் 3 times, இங்கே 4 times. அடுத்தது இந்த 3 120 கேன்சல் பண்ணால் 40 × 4 160. ஆன்சர் வில் பி சி. இதிலேயே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஓர் பொருளின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது, அந்த மாதிரி கேட்பாங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூ 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சதவீதத்தில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ இங்கே 70,000 கொடுத்துருக்காங்க. அப்போது 70,000 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 4% குறைகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே பேஸாக 100% வச்சுக்கணும். அதில் 4% குறைஞ்சா மீதி 96%. அப்போது 96 / %க்கு
100 இன்ட்டு 2 டைம்ஸ். இங்கே 2 ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால 2 டைம். ஒருவேளை 3 ஆண்டுன்னு சொன்னால் 3 டைம் போட்டுக்கணும், 4 ஆண்டுனா 4 டைம் போட்டுக்கணும். இப்போது 2 ஆண்டுனா 2 டைம். இப்போது 96 டிவைடட் பை 100. 00 00 கேன்சல் ஆயிரும், 00 00 கேன்சல் ஆயிரும். 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96 பார்த்தோம்னா 64512 வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினில் இந்த இடத்துல குறைகிறதுக்கு பதிலாக 4% அதிகரிக்குன்னு சொன்னாங்களா, அதை சேம் கான்செப்ட் இங்கே 70,000 இன்ட்டு இங்கே 100ல் பேஸாக 100 வச்சு 4 மைனஸ் பண்ணோம். இப்போ அதிகரிக்கணும் என்ன பண்ணணும், 100ல் ப்ளஸ் 4% கூட்டிக்கணும். அப்போ 104%. அப்போ இங்கே எத்தனை வருஷம், 2 வருஷம். இப்போ 2 டைம் 104 டிவைடட் பை 100 இன்ட்டு 104 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணுமா 75,712 ரூபா வரும். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்ததெனில் 3வது மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகை பாக்டீரியா ஆரம்பத்தில் அதோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 10,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தில் அதோடைய வளர்ச்சி பார்த்தோம்னா 5% இருக்கு. அடுத்த மணி நேரத்தில் அதோடைய வளர்ச்சி 8% குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்தில் அதோடைய வளர்ச்சி 10% அதிகரிக்குது. 3 மணி நேரம் கழிச்சு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை எத்தனை கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எப்பவுமே பேஸ் 100% வச்சுக்குவோம், அதில் 5% ஆட் பண்ணால் 105%. அப்போது 105 டிவைடட் பை 100. அடுத்த 1 மணி நேரத்தில் 8% குறையுது. அப்போ 100ல் 8 போச்சுன்னா 92 டிவைடட் பை 100. அடுத்தது 3வது மணி நேரத்தில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 + 10 110 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணால் 10,626 வரும். ஸோ அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை 3 மணி நேரம் கழிச்சு 10,626 இருக்கும். ஏயின் வருமானம் பிஐ காட்டிலும் 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. இப்போ ஏயின் வருமானம் பிஐ காட்டிலும் 25% குறைவு. இப்போ பி 100 ரூபா வாங்கினார்னா ஏ பார்த்தீங்கன்னா 75 ரூபா வாங்குவார். ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா பியை விட 25 ரூபா, 25% குறைவு. நெக்ஸ்ட் பியின் வருமானம் ஏஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. அதாவது பி பார்த்தோம்னா ஏ விட அதிகமாக சம்பளம் வராரு. ஸோ எத்தனை சதவீதம் அதிகமாக வாங்குறாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 2க்கான டிஃப்ரென்ஸ் 100ல் 75 போச்சுன்னா 25 டிவைடட் பை யாரை காட்டிலும் ஏஐ காட்டிலும். அப்போ ஏவுடைய வேல்யூ 75 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் 33 1/3% வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. அதாவது பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம். இப்போது இவர் 100 ரூபா வாங்குறாருன்னா இவர் 25% அதிகம். இப்போ 100 ரூபாயில் இன்னும் 25 ரூபா சேர்த்தோன்னா 125 ரூபா. இவர் அதிகமாக வாங்குறாரு. அடுத்தது கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. அதாவது கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. இவர் வந்து கம்மியாக தான் வாங்குறாரு, இவர் அதிகமாக வாங்குறாரு. அப்போ எத்தனை சதவீதம் குறைவாக வாங்குறாருன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ் 125ல் 100 போயிடுச்சுன்னா 25 டிவைடட் பை யாரை காட்டிலும் பிஐ காட்டிலும். அப்போ பியோடைய வேல்யூ 125 இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க, இன்ட்டு 100. 25 125 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 100 5ல் கேன்சல் பண்ணோமா 20%. எத்தனை பர்சன்டேஜ், 20%. 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 20%, 20 ப்ளஸ் நெக்ஸ்ட் 25%, 25 மைனஸ் 20 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. இதை ஆட் பண்ணால் 45. இதை சால்வ் பண்ணால் 5 வரும். 45ல் 5 போச்சுன்னா 40%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2420 ப்ளஸ் 2420 ப்ளஸ் 2420 ப்ளஸ் 2420 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் ஏவை நம்ம 2ஏன்னு ரைட் பண்ணுவோம். அதேமாரி ஏ ப்ளஸ் ஏவை 3ஏன்னு ரைட் பண்ணுவோம். அதேமாரி இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4 4 இடத்துல
2 பவர் 20 இருக்கு. அப்போ 2 பவர் 20 இன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு 2 பவர் 20 இன்ட்டு இந்த 4 2 பவர் 2ன்னு ரைட் பண்ணலாம். அடுத்தது இது பார்த்தோம்னா a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது சீக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 பவர் 20 ப்ளஸ் 2 22. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம் பார்க்கலாம். 679 ப்ளஸ் 458 ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 679 மைனஸ் 458 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 679 இன்ட்டு 458 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஆக்சுவலாக இது ஏ இது பி, அதேமாதிரி இது ஏ இது பி, கீழே இது ஏ இன்ட்டு பி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதுக்கு 4 இன்ட்டு ஏபி டிவைடட் பை ஏபி. அப்போது ஏபி ஏபி கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 4. ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ சிக்வல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் ஏ பவர் என். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ பவர் 1 இருக்கிறதா மீனிங். அப்போது ஒரு ஏ போட்டுட்டு மீதி எல்லாம் ஆட் பண்ணால் மொத்தமாக 5 ஏ இருக்குது. அப்போ ஏ பவர் 5. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக 5 இன்ட்டு ஏ. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100 பவர் 10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்குறாங்க. இந்த 100 பவர் 10 10 பவர் ஸ்கொயர் ஹோல் பவர் 10ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஃபார்மெட்டில் இருக்குது சீக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போது 10 பவர் 2 இன்ட்டு 10 சீக்குவல் டு 10 பவர் 20. அப்போது 10 இன்ட்டு 10 இன்ட்டு அப்படியே 20 டைம் ரைட் பண்ணால் எத்தனை ஜீரோ வரும்? 20 ஜீரோ வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10 பிளஸ் ஒய் ஹோல் பவர் 4 சீக்குவல் டு 50625 எனில் ஒய்யின் மதிப்பு காணு கேட்டிருக்காங்க. 10 பிளஸ் ஒய் ஹோல் பவர் 4 சீக்குவல் டு இந்த 50625 25 இன்ட்டு 25 இன்ட்டு 9 இன்ட்டு 9 ரைட் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோமா இங்கே ஒரு ஸ்கொயர் போயிடும். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 10 ப்ளஸ் ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு 25 போயிடும், ஒரு 9 போயிடும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 இன்ட்டு 9 இருக்கும். அடுத்தது இன்னொரு ஸ்கொயர் எடுத்தோமா 10 ப்ளஸ் ஒய் இங்கே ரூட்டில் 25 இன்ட்டு 9 அகைன் 25 ரூட்லேருந்து எடுத்தால் 5, இங்கே 9 ரூட்லேருந்து எடுத்தால் 3, இங்கே 10 ப்ளஸ் ஒய் இருக்கும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இங்கே 3 இன்ட்டு 5 15. அடுத்தது 10 போச்சுன்னா மைனஸ் ஆகும், 15ல் 10 போச்சுன்னா 5. ஸோ ஒய் வில் பி 5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சா 24 நாளில் ஒரு வேலையை செய்து முடிப்பாங்க. அதே வேலையை 28 ஆண்கள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா எத்தனை நாளை செய்து முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் ஃபர்ஸ்ட்டு 48 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 24 சீக்குவல் டு 28 இன்ட்டு 8 இன்ட்டு இங்கே எத்தனை நாள் டேஸ்க்கு. அடுத்தது 8 இங்கே 48 கேன்சல் பண்ணால் 6 டைம். அதேமாரி 28 7 இங்கே 4 டைம் 28. அதேமாரி 4 இங்கே கேன்சல் பண்ணால் 6 6 இன்ட்டு 6 36 டேஸ். அதாவது 28 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 36 நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. 180 மீட்டர் உள்ள பாயை 15 பெண்கள் சேர்ந்து 12 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. அதுவே 512 மீட்டர் உள்ள பாயை 32 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்போவுமே எத்தனை பர்சன் இங்கே 15 பெண்கள் இன்ட்டு எத்தனை நாள் 12 நாள் எவ்வளோ ஒர்க்கு 100 டிவைடட் பை 180 சீக்குவல் டு அதேமாரி இங்கே 32 பெண்கள் எத்தனை நாள் நமக்கு தெரியாது இன்ட்டு டி போட்டுக்கலாம். கீழே எத்தனை ஒர்க்கு 512. நெக்ஸ்ட்டு 15 இன்ட்டு 12 180 இது அப்படியே கேன்சல் ஆயிரும். அடுத்தது 512 32 கேன்சல் பண்ணால் 16. இங்கே 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த மேலே வரும். அப்போ டி சீக்குவல் டு 16 நாளில் 512 மீட்டர் பாயை 32 பெண்கள் செய்து முடிப்பாங்க.
குறித்த விலை ரூ 840 உடைய ஒரு பொருள் ரூ 714க்கு விற்கப்பட்டது. அதன் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 840 ரூபாய்க்கு விற்கலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 714 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்போது எத்தனை % தள்ளுபடி பண்ணி விற்றுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 126. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. தள்ளுபடி அமௌண்ட் பார்த்தோம்னா 126 இதோட போய் குறித்த விலை 840 × 100 சால்வ் பண்ணால் 15% வரும். அப்போது தள்ளுபடி சதவீதம் பார்த்தோம்னா 15%. 1024 ஹோல் பவர் -4 divided by 5 equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த 1024 4 பவர் 5 ரைட் பண்ணலாம். 4 4 5 equal to 1024. அப்போது 4 பவர் 5 ஹோல் பவர் -4/. இப்போது இது பார்த்தோம்னா a பவர் m ஹோல் பவர் n இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. equal to a பவர் m × n. ஸோ இதே மாதிரி இதை ரைட் பண்ணால் 4 பவர் 5 × -4/5. 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 4 பவர் -4 தான் இருக்கும். equal to 1/4 பவர் 4 ரைட் பண்ணலாம். அதாவது 1 டிவைடில் வந்துச்சுன்னா அந்த மைனஸ் போயிடும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/4 பவர் 4 பவர் 4 equal to 256. ஆன்சர் வில் பி 1/256. அசல் ரூ 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண சொல்லியிருக்காங்க. இங்கே அசல் அதாவது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைம் பார்த்தோம்னா 4 பிப்ரவரி 2005லேருந்து 18 ஏப்ரல் 2005 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இங்கே பிரின்சிபல் 3000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 6.1/4% சொல்லியிருக்காங்க. இதை 6 × 4 24 + 1 25 divided by 4% ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 4th பிப்ரவரி 2005லேருந்து 18th ஏப்ரல் 2005 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம டேஸில் கால்குலேட் பண்ணுமா 73 டேஸ் வரும். எப்பயுமே டேஸில் வந்துச்சுன்னா கீழே ஒரு வருஷத்துக்கான டேஸ் 365 போட்டுக்கணும். இப்போ நம்ம பிரின்சிபல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், டைம் தெரியும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் பண்ணுமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 73 divided by 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25 divided by 4 divided by 100. இப்போது 3000 இன்ட்டு 73 இன்ட்டு 25 இந்த 365 4 கீழே கொண்டு வந்தால் 100 இன்ட்டு 365 இன்ட்டு 4 இதை சால்வ் பண்ணால் 37.50 வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பூச்சட்டி ஒன்றை ரூ 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்குறாங்க. ஒரு பூச்சட்டி இருக்கு, அதை 20% லாபத்துக்கு ஒரு பெண் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ரூ 528 ரூபா கிடைக்குது. ஒருவேளை அவங்க 25% விற்றுந்தா லாபத்துக்கு விற்றுந்தா எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க. 20% லாபம்னு சொல்கிறாங்க. அப்போ 100 + 20 120% தான் இந்த 528. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, 25% லாபத்துக்கு விற்றா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ 100 + 25 125க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 528 × 125 divided by 120. இதை சால்வ் பண்ணால் 550 வரும். 550 ரூபாய்க்கு விற்றுந்தாருன்னா அவருக்கு 25% லாபம் கிடைச்சிருக்கும். 5, 10, 26, 50, என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5 2² + 1 = 2² 4 4 + 1 5. நெக்ஸ்ட் 3² + 1 3² 9 9 + 1 10. நெக்ஸ்ட் 26 5² + 1 5² 25 + 1 26. நெக்ஸ்ட் 50 7² + 1 7² 49 + 1 50. இதில் பாருங்க எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7. அடுத்த 2 நம்பர் பார்த்தோம்னா 11 13. 11² + 1 அடுத்து 13² + 1 11² 121 + 1 122.
அதேமாரி 13 ஸ்கொயர் 169 ப்ளஸ் 1 170. அப்போது 122 170. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சுருக்குக 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 இன்ட்டு அப் டு 1 மைனஸ் 1/23. இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா இங்கே கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இங்கே ஆன்சர் பார்த்தோம்னா 1/23. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி 1/23 1/33 இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அதுதான் ஆன்சர். இதே மாதிரி இங்க பாருங்க 1 plus 1/2 இன்ட்டு 1 plus 1/3 இன்ட்டு 1 plus 1/4 அப் டு 1 plus 1/23. இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் கொடுத்தாங்களா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டு இங்க 23 இருக்கு. அப்ப 24 divided by 2. 24 2ஆல கேன்சல் பண்ணுமா 12. ஆன்சர் will be 12. இங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை கூட 1 ஆட் பண்ணிட்டு divided by 2. சுருக்குக 8 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 81 ஸ்கொயர் ஹோல் பவர் கியூப்னு இருக்கு. அதாவது இந்த 81 3 பவர் 4 ரைட் பண்ணலாம். 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. ஸோ இங்கே சப்ஜெக்ட் பண்ணோமா 3 பவர் 4 பவர் 2 அதுக்கு மேலே 3 இருக்குது. இது ஆக்சுவலாக ஏ பவர் எம் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்படின்னா இங்கே 3 பவர் 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு வரும். அதுக்கு மேலே ஆக்சுவலாக எப்போவுமே ரூட்டுக்கு பக்கத்தில் இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் சரி 1 டிவைடட் பை 3 அடுத்தது 1 டிவைடட் பை 8. ஸோ இங்கே 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 1 டிவைடட் பை 8ன்னு வரும். ஸோ இதில் டோட்டலாக எழுதணுமா 3 பவர் 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/8. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4 இன்ட்டு 2 8. அதேமாரி இங்கே 8 இருக்குது கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 3 இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரூ 2.80க்கும் 40 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரூ 2.80 சொல்லியிருக்காங்க, இங்கே 40 பைசான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டையும் பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே 2 ரூபா 80 பைசா, 1 ரூபாய்க்கு 100 பைசா, 2 ரூபாய்க்கு 200 பைசா ப்ளஸ் ஒரு 80 பைசா. அப்போ 280 பைசா, இங்கே 40 பைசா. 0 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1 இங்கே 7. அப்போ ரேஷியோ பார்த்தோம்னா 7:1. 2x y ஈக்குவல் டு 8:5 எனில் 3x plus 3y 4x minus 2y ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த 2x y 2x divided by y ரைட் பண்ணலாம். 8:5 8 divided by 5 ரைட் பண்ணலாம். xக்கான வேல்யூ இந்த xக்கு நேராக இருக்கிற 8. அப்போது 2x equal to 8, x equal to கேன்சல் பண்ணால் 4. அதேமாதிரி yக்கான வேல்யூ yக்கு நேராக இருக்கிற இந்த 5. ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 இஸ்ட்டு இங்கே 4 இன்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ இந்த ஒய்க்கான வேல்யூ 5. இதை சால்வ் பண்ணால் 27:6 வரும். 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் இங்கே 9 டைம்ஸ். அப்போது 9:2 ரேஷியோ. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் காண் கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இஸ்ட்டு அவங்க வந்து விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ. அடுத்தது அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கு இடையே உள்ள விகிதம். அப்போது அரை வட்டம்னா 1/2 அரை பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 1/2 இருக்கும். அப்போ 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2:1. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளத்தை காண்கன்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடு இந்த இடத்துல கட்டுறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட நீளம் கயிறு விட்டு கட்டுறாங்க, அது இப்படி ரவுண்டாக சுற்றி மேய்ஞ்சிட்டே வரும். ஸோ இதோடைய பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 9856. அவங்க கேட்குறது இந்த கயிற்றுடைய நீளம் கேட்குறாங்க. இப்போது பைக் வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 9856.
இந்த 22 இங்கே 9856 கேன்சல் பண்ணால் 448. நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448 இன்ட்டு இங்கே 7 கீழே இருக்குது, இங்கே வந்தால் மேலே வரும். நெக்ஸ்ட்டு இந்த 448 56 இன்ட்டு 8ன்னு ரைட் பண்ணலாம். அப்புறம் இங்கே 7 இருக்குது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 56 இன்ட்டு 56, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் எடுத்தோமா ஒரு 56 போயிடும், பேலன்ஸ் பார்த்தோம்னா 56 இருக்கும். ஆர் ஈக்குவல் டு 56. ஸோ அந்த கைத்தோடைய நீளம் பார்த்தோம்னா 56 மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்களா, அதாவது வட்டத்தின் ஆரம் டேஷ் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, அதுக்கு ஃபார்முலா 2a + a ஸ்கொயர் டிவைடட் பை 100. இங்கே ஏங்கிறது இந்த 1%. அப்போ 2 × 1 + 1 ஸ்கொயர் டிவைடட் பை 100. 2 × 1 2 + 1 ஸ்கொயர் 1 டிவைடட் பை 100. அடுத்தது 2 × 100 200 + 1 டிவைடட் பை 100 equal to 201 divided by 100. 2 digit தள்ளி புள்ளி வச்சா 2.01. அதாவது வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு பார்த்தோம்னா 2.01% பார்த்தீங்களா அதிகரிக்கும். ஆப்ஷன் சி. ஏ இன் 2/3 பங்கும் பி இன் 75% சமம் எனில் ஏ இஸ்டு பி என்னன்னு கேட்குறாங்க. ஏ இன் 2/3, அப்போ ஏ இன்ட்டு 2/3 பங்கும் பி இன் 75%, பி இன் 75% ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஏ இன்ட்டு 2/3, இங்கே பி இன்ட்டு 75, கீழே சதவீதத்துக்கு 100. அடுத்தது ஏ இன்ட்டு 2/3 equal to பி இன்ட்டு இங்கே கேன்சல் பண்ணால் 25ஆல் 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ், அப்போது 3/4 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இந்த பி இந்த பக்கம் கொண்டு வந்தால் பி டிவைட் பை பி. நெக்ஸ்ட்டு இந்த 2/3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 3/4 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில் வரும். அப்போது 3/2. அப்போது 3 × 3 9 டிவைட் பை 4 × 2 8. அப்போது ஏ டிவைட் பை ஈக்குவல் டு 9/8. அப்போது ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 9:8. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். P + Qவின் 20% மற்றும் P - Qவின் 50% சமம் எனில் P இஸ்டு Qஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே P + Qவின் 20%, அப்போ 20 டிவைட் பை 100. அடுத்தது P - Qவின் 50%, அப்போ 50 டிவைட் பை 100 ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. அப்போ 2 × P + Q ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது, 5 × P - Q. 2 × P 2P + 2Q ஈக்குவல் டு இங்கே 5P - 5Q. நெக்ஸ்ட்டு இந்த 2Pயை இந்த பக்கம் கொண்டாட்டு இந்த -5Q இந்த பக்கம் கொண்டோமா ப்ளஸ் 5Q ப்ளஸ் இங்கே 2Q இருக்குது. அதேமாதிரி இங்கே 5P - 2P இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7Q. 5Pயில் 2P போயிடுச்சுன்னா 3P. இது அப்படியே 3P ஈக்குவல் டு 7Qன்னு ரைட் பண்ணலாம். அப்போ P/Q ஈக்குவல் டு 7/3. அப்போ Pக்கான வேல்யூ 7, Qக்கான வேல்யூ 3. அப்போ 7:3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலையை செய்து ரூ 1500 ஈட்டினால் எவ்வாறு பிரித்துக் கொள்வார்னு கேட்குறாங்க. இப்போ ஏ 10 நாள் செய்வார், பி 15 நாள் செய்வார். ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தா 30. இங்கே 3 × 10 30, இங்கே 2 × 15 30. ஏவும் பியும் இந்த 1500 3:2 ரேஷியோவில் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏக்கான ஷேர் 3 டிவைட் பை டோட்டலாக ஆட் பண்ணால் 3 + 2 5 இன்ட்டு இந்த 1500 கேன்சல் பண்ணால் 9000 வரும். அதே மாதிரி பிக்கான ஷேரு 2 ரேஷியோ டிவைட் பை 2 ஆட் பண்ணால் 5 இன்ட்டு 1500 சால்வ் பண்ணால் 600 வரும். ஸோ ஏ 900 வாங்குவார், பி பார்த்தோம்னா 600 வாங்குவார்.
சுருக்குக 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 இன்ட்டு அப் டு 1 மைனஸ் 1/23. இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா இங்கே கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இங்கே ஆன்சர் பார்த்தோம்னா 1/23. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி 1/23 1/33 இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அதுதான் ஆன்சர். இதே மாதிரி இங்க பாருங்க 1 plus 1/2 இன்ட்டு 1 plus 1/3 இன்ட்டு 1 plus 1/4 அப் டு 1 plus 1/23. இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் கொடுத்தாங்களா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டு இங்க 23 இருக்கு. அப்போ 24 divided by 2. 24 2ஆல் கேன்சல் பண்ணுமா 12. ஆன்சர் வில் பி 12. இங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை கூட 1 ஆட் பண்ணிட்டு divided by 2. x is to y is to z is equal to 1 is to 2 is to 3 எனில் x square plus 2y square plus z square divided by 3x square minus 2y square plus 4z square is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. x y zக்கான வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணோம். இங்கே நம்ம x y z 1 is to 2 is to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ x இது y இது z. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் அப்போது இங்கே எக்ஸுக்கான வேல்யூ 1 இருக்குது 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு ஒய்க்கான வேல்யூ 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இஜெட்டுக்கான வேல்யூ 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கான வேல்யூ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு இஜெட் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர் 4 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் இங்கே 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை இங்கே 3 மைனஸ் இங்கே 2 square 4 4 into 2 8 plus இங்க 3 square 9 9 into 4 36 equal to 18 divided by 31. Answer will be 25 பேனாவின் அடக்க விலை 20 பேனாக்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் காணு கேட்டிருக்காங்க. ஒரு கடையில் 25 பேனா வச்சிருக்காங்க. அவங்க 20 பேனா விற்கும் போது அவங்களுக்கு 25 பேனாக்கான அமௌண்ட் வந்துருச்சு. மீதி 5 பேனா விற்கும் போது எப்படி அவங்களுக்கு லாபம் தான். இங்க என்ன கேட்குறாங்கன்னா லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 25ல் 20 போச்சுன்னா 5 டிவைடட் பை எத்தனை பொருள் விற்கிறாங்க. இப்போ 20 இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 100. இதை சால்வ் பண்ணால் 5 டைம்ஸ் 5 இன்ட்டு 5 25%. அவங்களுக்கு லாபம் பார்த்தோம்னா 25% லாபம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அதாவது ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. இப்போ ஏ பி ஏ பார்த்தோம்னா 12 நாளில் முடிப்பார். பி 20 நாளில் முடிப்பார். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா 60 5 12 60 3 20 60. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 + 3 8 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரெண்டு ஏவும் பியும் சேர்ந்து 8 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த 8ங்கிறது ஒரு நாளைக்கான ஒர்க்கு. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ 3 × 8 = 24 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக ஒர்க் பார்த்தோம்னா 60 ஒர்க்கு. 60ல் 24 போச்சுன்னா மீதி 36 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. அதை பி மட்டும்தான் செய்கிறாரு. பி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாரு 3 ஒர்க்கு. அப்போ 36 ÷ 3 = 12 நாள். ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குனா 12 நாளையில் 36 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. a + 1/a = 6 எனில் a³ + 1/a³ என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. அதாவது இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே கியூப் கொடுத்தாங்களா. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கியூப் பண்ணிக்கணும். அப்போது 6³ 6³ = 216 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ 3 இன்ட்டு அந்த வேல்யூ. அப்போது 216 மைனஸ் 18 அப்போது 198. ஆன்சர் வில் பி 198.